வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே மனித உரிமை விவகாரம் என்பது ஒரு இழுபறி நிலைமையாகவே இருக்கிறது. 2009 முதல் இன்று வரை பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டாலும், பல்வேறு அறிவிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும், அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மனித உரிமை விவகாரத்துக்கு ஒரு முடிவில்லாமலே இருக்கிறது. எனவே இப்பொழுது பிரிட்டன் அரசு தெரிவித்திருக்கிறது, இலங்கையினுடைய மனித உரிமை விவகாரத்தில் நாம் தொடர்ச்சியாக கரிசனையில் இருப்போம் என பிரிட்டன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளை பார்க்க முடியும். அதே நேரத்தில் அனுர அரசாங்கத்துக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம், அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துத்தான் இந்த விடயங்களில் நாங்கள் ஈடுபட்டோம். ஆனால் படை அதிகாரிகளுக்கு பகிரங்கமான விசாரணை தேவை, இந்த விடயத்திலே அனுர அரசை நாங்கள் நம்ப மாட்டோம் என உறவினர்கள் குறிப்பாக அழுத்தம் கொடுக்குமாறு சுவிஸ் தொடர்பான நபர்களுக்கு, சுவிஸிலிருந்து வந்திருக்கிறார்கள் இலங்கைக்கு. அவர்கள் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழரசு கட்சியினை சந்தித்திருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டோரை சந்தித்திருக்கிறார்கள், அரசியல் காணாமலாக்கப்பட்டவருடைய உறவுகள், அரசியல் கைதிகளுடைய உறவுகள் என பலரையும் சந்தித்திருக்கிறார்கள். எனவே இவர்களோடு சந்திக்கின்ற போது அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அனுர அரசு மீது இந்த படையினர் மீதான நடவடிக்கைகள் கூட எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் அரசு தரப்பு சில வார்த்தைகளை கூறுவதை நாங்கள் இந்த அரசிலேயே பார்க்க முடியும். அதாவது அரசியல் அமைப்புக்குள் தீர்வு என்பது இனப்பிரச்சனை தீராதவரை ஓயாது என்கின்ற ரீதியிலே பிரதி வெளிவார அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள், இந்த விடயங்களை எதிர்த்தரப்பை இதுவரை தெரிவித்து வந்தது. ஆனால் இப்பொழுது ஆளும் தரப்பு தெரிவிப்பதானது ஒரு நல்ல சமநிலையாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அது குறித்து நல்ல விடயங்களை எதிர்பார்க்கிறோம், பேச்சளவிலே அது இருந்துவிடக்கூடாது என்பதே முக்கியமான விடயம். அதே நேரத்தில் இப்பொழுது இலங்கையிலே வாழக்கூடிய மக்கள் தேங்காய்க்கும் அரிசிக்கும் பெருமின்னல்களை சந்திக்கிறார்கள். தேங்காய், அரிசி போன்றவற்றுக்கு QR நடைமுறையை பின்பற்றுமாறு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது இந்த அளவுக்கு சாத்தியம் என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. அதே நேரத்தில் அரிசி ஆலைகளுடைய தரவுகளை அனுர அரசு திரட்டுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரை அந்த அரிசி ஆலைகள் எத்தனை இலங்கையில் இருக்கிறது என்கின்ற பதிவுகளை மேற்கொள்ளாதது யாருடைய தவறு, இதனை ஒரு கட்டுக்கோப்பில் வைத்திருக்காதது யாருடைய தவறு என்கின்ற விடயங்களும் ஆராய வேண்டியதாக இருக்கிறது. எனவே கடந்த கால செயல்பாடுகளால் 2025ஆம் ஆண்டிலே மருந்து தட்டுப்பாடு அதிக அளவிலே நிகழும் என சொல்லப்படுகிறது. அண்மைய நாட்களில் கூட யாழ் போதனா வைத்தியசாலையிலே தேவையான மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாமல் வெளியிலே உறவுகள் அதிக பணம் கொடுத்து பெற வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதும், இலங்கையில் இன்னமும் இலவச மருத்துவம் இருப்பதும் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள். அதனிலே உரியவர்கள் அக்கறை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தி தந்திருக்கிறது, உயிரை பறிக்கின்ற திடீர் காய்ச்சல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாட்களில் 3 உயிரிழந்திருக்கிறார்கள், விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே திடீர் காய்ச்சல் காரணமாக கடந்த 2 நாட்களிலே இளவயதினர் 3 உயிரிழந்துள்ள நிலையில் பொதுமக்கள் இது தொடர்பிலே விழிப்போடு செயற்பட வேண்டும் என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்திருக்கிறார்கள். காய்ச்சல், இருமல் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும் எனவும் அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் இது தொடர்பாக அவதானமாக இருக்க வேண்டும். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பிரான்சிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது பிரான்சிலே வசிக்கின்ற யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் இனந்தெரியாதவர்களால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டு உயிரிழந்திருக்கிறார். எனவே இது குறித்து அந்த நாட்டினுடைய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த கால செயல்பாடுகளால் 2025 மருந்து தட்டுப்பாடு, மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்க கூட்டமைப்பு இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கடந்த அரசாங்கத்தின் பலவீனம் மற்றும் கடந்த சுகாதாரத்துறையின் செயற்பாடுகள் காரணமாக அடுத்த ஆண்டு அத்தியாவசியமான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் சங்கத்தின் கூட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. எனவே இந்த மருந்து தொடர்பான ஊழல்களோடு சம்பந்தப்பட்டவர்கள், இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்களுக்கான வாக்கெடுப்புகள், அவருக்கான தண்டிப்பு அல்லது அவர் குறித்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து வாக்கெடுப்புகள் நடத்தப்படுகின்ற போது அது தோற்கடிக்கப்பட்டிருந்தது. அந்த தோற்கடிப்புக்காக யார் யாரெல்லாம் வாக்களித்தார்கள் என்கின்ற விடயங்கள், யார் யார் அந்த வாக்களிப்பில் நழுவி இருந்தார்கள் அல்லது அந்த வாக்களிப்பிலே கலந்து கொள்ளாமல் இருந்தார்கள் என்கிற விடயங்கள் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு இது வெளிக்கொணரப்பட வேண்டும். எனவே இது சார்ந்த ஊழல்களிலே சம்பந்தப்பட்டவர்கள், நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள், மறைமுகமாக சம்பந்தப்பட்டவர்கள் என பல தரப்பினரும் இப்பொழுது இருக்கிறார்கள். அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த 2025 பகுதிகளிலே மக்கள் அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபட வேண்டும் என்பதே ஒரு அவாவாக இருக்கிறது. இதே நேரத்திலே விபத்தில் சிக்கியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது.
அதே நேரத்திலே பிரான்ஸ் கொலை சந்தேக நபர் கனடா போலீசாரால் கைதாகியிருக்கிறார். யாழ் வன்முறை கும்பலை இவர் இயக்கியதாக சொல்லப்படுகிறது. 2022 ஆண்டில் பிரான்சில் நடந்த கொலை சம்பவம் தொடர்பிலே சர்வதேச பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாண தமிழர் ஒருவர் கனடாவில் கைது செய்யப்பட்டு பிரான்ஸ் நாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கிறார் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. புதிய அரசாங்கத்தின் கொள்கை என்ன? இந்திய பயணத்திலே விளக்குவார் அனுர என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதுவரும் 16ஆம் தேதி டில்லி செல்ல உள்ள நிலையில் இந்திய பிரதமருடான 2 தரப்பு சந்திப்பின் போது புதிய அரசாங்கத்தின் கொள்கைகள் பற்றி தெளிவுபடுத்த உள்ளார் எனவும் தெரிய வந்திருக்கிறது. எனவே இது குறித்து உன்னிப்பாக அரசியல் அவதானிகள் அவதானித்து வருகிறார்கள். முதலில் இந்தியாவுக்கும் பின்னர் சீனாவுக்கும் செல்ல இருக்கிறார் ஜனாதிபதி. இந்த நிலையில் இலங்கையிலே தேங்காய்க்கும் அரிசிக்கும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த விடயம் அவசரமாக தீர்க்கப்பட வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது. தமிழக மீனவர் 8 பேருக்கு 20ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லை தாண்டிய மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய தமிழக மீனவர்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்ந்தும் அதிகரித்து கொண்டு செல்கிறது. கைதுகளும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த வருடம் இதுவரையான காலப்பகுதியிலே 535 பேருக்கும் அதிகமானவர்கள் இப்பொழுது கைதாகி இருக்கிறார்கள். அது குறித்து இப்பொழுது பல விடயங்கள் பேசப்படுகின்றன. இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்களோடு பல பேச்சுவார்த்தைகளில் முயன்று தோல்வியும் அடைந்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, புலிகள் மீதான தடையை உறுதி செய்தது இந்தியா என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை இந்திய மத்திய அரசாங்கத்தின் தீர்ப்பாயம் உறுதி செய்திருக்கிறது. எனவே இந்த விடயங்களும் தொடர்கதையாகவே இருக்கிறது. போராளிகளிடம் வீழ்ந்தது சரியா? தப்பியோடிய அதிபர் அசாத் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிரியாவிலே ஆட்சியை கைப்பற்றியுள்ளதாகவும் சிரிய அதிபர் அசாத் நாட்டை விட்டு தப்பி சென்றுள்ளார் என்றும் போராளிகள் அறிவித்திருக்கிறார்கள். கடந்த 2 வாரங்களாக சிரியாவின் அலெப்போ, ஹோம்ஸ், ஹமா, தாரா ஆகிய முக்கியமான நகரங்களை கைப்பற்றியிருந்த போராளிகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு மேற்கொண்ட தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து சிரிய தலைநகரை கைப்பற்றியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அதிபர் தப்பியோடி இருக்கிறார். அது சார்ந்தே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. எனவே கிளர்ச்சியாளர்களிடம் நாடுகள் பறி போகின்ற விடயங்கள் இப்பொழுது பார்க்க முடிகிறது. அண்மையிலே எமது நாட்டிலும் இவ்வாறான ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையிலே நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மக்களுடைய நலன் சார்ந்து செயற்படுகின்ற போது இவற்றை தவிர்த்து கொள்ள முடியும் என சொல்லப்படுகிறது. அங்கே அதிபர் தப்பியோடிய பின்னர் மக்கள் வெடி கொளுத்தி ஆரவாரம் செய்து கொண்டாடி இருக்கிறார்கள். எனவே அந்த அளவுக்கு அந்த ஆட்சிகள் இருந்திருக்கிறது. முச்சந்தி முரளியினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. மருந்துக்கும் தட்டுப்பாடோடு தான் வருஷம் பிறக்க போவது கண்டியலோ என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். கிணற்றுக்குள் இருந்து பெண்ணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. பருத்துத்துறை பகுதியிலே கற்கோவளத்திலே கம்பி வெளியால் மூடப்பட்ட கிணற்றுக்குள் இருந்து அந்த சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த தாயாருடைய பிள்ளைகள், அவர்களுடைய உறவுகள் அங்கே அவரை தேடி இருக்கிறார்கள். அவரை காணவில்லை என தேடி இருக்கிறார்கள். அதன் போது அந்த கிணற்றுக்கு அருகில் இருந்து அவருடைய தொலைபேசி ஒலித்திருக்கிறது. அதனை தொடர்ந்து அங்கு சென்று பார்த்தபோது அங்கே கிணற்றுக்குள் அந்த சடலம் இருந்திருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் நமக்கு செய்தியாக இருந்தாலும் உறவுகளுக்கு அது துன்பமாக இருக்கும். எனவே இவ்வாறான துன்ப செய்திகளையும் நாங்கள் கடக்க வேண்டியதாக இருக்கிறது. அல் அசாத் பயணித்த விமானம் மாயமானது, சுட்டு வீழ்த்தப்பட்டதா என உலக நாடுகள் சந்தேகம் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரை அவர் எங்கே சென்றார், எந்த நாட்டிலே தஞ்சம் புகுந்தார், இல்லையெனில் அவருடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதா என இப்பொழுது ஆராயப்பட்டு வருகிறது. இந்த விடயம் இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. எலி காய்ச்சல் அபாயம், தடுப்பு முறையை பின்பற்றுமாறு மருத்துவர் கேதீஸ்வரன் அறிவுறுத்தியிருக்கிறார். மாவீரர் நினைவு கூறலிலே நாடகமாடுகின்ற அரசாங்கம் சட்டத்தரணி மணிவண்ணன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இலங்கையில் தமிழின் அழிப்பு, பிரான்சிலே நினைவுகள் திறப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. தமிழக மீனவர்கள் கைதுக்கு ராமேஸ்வரத்திலே போராட்டம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. அதே போல கடமைக்கு இடையூறு செய்த 5 பெண்கள் கைதாகி இருக்கிறார்கள். அதாவது போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டிலே இளவாலை போலீசாரால் 5 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் போலீஸ் நிலையத்துக்கு இவர்கள் விசாரணைக்கு வந்திருந்த நிலையில் அங்கு 2 தரப்பினருக்கு இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டு முரண்பட்டுள்ளனர். அதன்போது போலீசாருடைய கடமைக்கு இவர்கள் இடையூறு ஏற்படுத்தினார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட 5 பெண்கள் மெல்லாக நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வடக்கு மாகாண பெண் முதலீட்டாளர்களை ஊக்குவிக்க செயற்திட்டம் ஒன்று மேற்கொள்ளப்படுவதான செய்தி பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்தியா நிவாரண உதவி என்கின்ற தலைப்போடு யாழ் இந்திய துணை தூதரக தலைவர்
சாய் முரளி மற்றும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் ஆகியோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாண மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நேற்று சனிக்கிழமை வழங்கி வைத்ததாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைய உதயன் பத்திரிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது அரசியல் அமைப்புக்குள் தீர்வு, இனப்பிரச்சினை தீராதவரை மக்களின் கோஷம் ஓயாது, பிரதிவெளிவார அமைச்சர் அருண் தெரிவித்திருக்கிறார். நமது நாட்டிலே பாரிய யுத்தம் ஒன்று இடம்பெற்றது. பல தசாப்தங்களாக இனங்களுக்கு இடையிலான பிரச்சினை நீடித்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான தீர்வு வழங்கப்படும் வரை மக்களிடத்தில் இருந்து வெளிவரும் கோஷங்களும் ஓயப்போவதிலே இவ்வாறு வெளியுறவு அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளில் அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினால் சட்டம் பாயும் வர்த்தக அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அரிசி மற்றும் தேங்காய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி வைத்திருக்கும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க எச்சரித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது. நம் உறவுகளை கையளித்த போது கடமையில் இருந்தவர்களை அரசு விசாரணை செய்ய வேண்டும், சுவிஸ் செயலாளரிடம் உறவுகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனந்தபுரம், வட்டுவாகல், தேவிபுரம், ஓமந்தி ஆகிய 4 இடங்களில் நமது உறவுகள் சரணடைந்த போது கடமையில் இருந்த படை அதிகாரிகளை ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் முதற்கட்டமாக விசாரணைக்கு உட்படுத்தி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே நாளை முதல் மீண்டும் மழை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற ரீதியிலே 10ஆம் தேதி முதல் மழை வீழ்ச்சி அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்தால் வடக்கு மாகாணமே அதிக அளவிலே பாதிக்கப்படும் எனவும் தெற்கு மேற்கு வங்காள விரிகுடாவிலே இந்த விடயங்கள் ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது. எனவே மக்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இடியுடன் கூடிய காலநிலையும் நிலவும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மிகுந்த அவதானத்தோடு இருக்க வேண்டும். வங்கக்கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அரிசி ஆலை மாஃபியாக்களால் நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு, பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கிறார். அதாவது அரிசி ஆலையின் உரிமையாளர்கள் அல்லது அந்த அரிசி ஆலையின் உரிமையை வைத்துள்ள மாஃபியாக்களினால் திட்டமிட்டு நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கிறார். பெண்ணொருவருடைய சடலம் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அது குறித்து விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஆவா குழுவின் தலைவர் கனடாவில் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே செயற்பட்ட ஆவா கும்பலினுடைய தலைவர் என கூறப்படும் இலங்கையர் ஒருவர் கனடாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாக கனடிய ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆவா குழு தொடர்பான செய்திகள், ஆவா குழுவின் தலைவர் என சொல்லப்படக்கூடியவர்களுடைய கைதுகள் தொடர்பான செய்திகள் நாங்கள் தொடர்ச்சியாக அதிகளவாக பார்த்த விடயங்கள். எனவே எத்தனை தலைவர்கள் அந்த குழுவினர்களுக்கு இருக்கிறார்கள் என்கின்ற ரீதியிலே ஆராய வேண்டியதாக இருக்கிறது. காரணம், அதிகளவான தலைப்புகள் இவ்வாறு நாங்கள் பார்த்திருக்கின்றோம். யுத்தம் முடிவடைந்த பின்னர் பல தலைவர்கள் ஆவா குழுவின் தலைவர் என சொல்லப்பட்டு கைதாகி இருக்கிறார்கள். கிளிநொச்சியில் துப்பாக்கியுடன் ஒருவர் கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புலி சின்னத்துடன் மாவீரர் நினைவு, பிடியானைப்புற போலீசார் பிரயத்தனம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே விளை நிலங்களில் வன விலங்குகள் கட்டுப்படுத்த லால்காந்தா கூறிய முறைமை பாரதூரமானது, கொந்தளிக்கும் விலங்கு ஆர்வலர்கள் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது விவசாய நிலங்களுக்கு வரக்கூடிய இந்த வன விலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம், அதனால் எந்தவித சட்ட சிக்கலும் ஏற்படாது என பாராளுமன்றத்திலே விவசாயத்துறை அமைச்சர் லால்காந்தா தெரிவித்தமை பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லால்காந்தா முன்வைத்த கருத்து முற்றிலும் தவறானது, அதை அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் என வனவிலங்குகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த வனவிலங்குகளால் நாளாந்தம் மக்கள் பாதிக்கப்படுகின்ற விடயங்கள் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்களோ தெரியவில்லை. நாளாந்தம் இந்த யானை தாக்குதலால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் தொடர்பாக பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, படை அதிகாரிகளுக்கு பகிரங்க விசாரணை தேவை, அனுர அரசு மீது நம்பிக்கை இல்லை, அழுத்தம் கொடுங்கள், சுவிஸ் ராஜாங்க துணை செயலாளரிடம் உறவினர்கள் கோரிக்கை என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. ஆனந்தபுரம், வட்டுவாகல், தேவிபுரம், ஓமந்தி ஆகிய 4 இடங்களில் நமது உறவுகள் சரணடைந்த போது கடமையில் இருந்த படை அதிகாரிகளை பகிரங்க விசாரணைக்கு உட்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசாங்கம் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் எனவும் அதற்கான அழுத்தங்களை சுவிஸ் அரசு இலங்கைக்கு கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலே வாழ்வெட்டு 5 பேர் கைதாகி இருக்கிறார்கள்.
ஆவா குழு தலைவர் கனடாவிலே கைதாகி இருக்கிறார். பிரான்சுக்கு நாடு கடத்த திட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய மீனவருக்கு விளக்கமறியல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்கடையாக கதையாகவே இருக்கிறது. வடக்கு கிழக்கிலே கடும் மழைக்கு வாய்ப்பு, மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. கடலுக்கு செல்ல வேண்டாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சுவிஸ் தூதரக அதிகாரிகளுடன் தமிழ் கட்சி தலைமைகள் சந்தித்திருக்கிறார்கள். அதன் போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அரிசி ஆலைகளிலே அதிரடி சோதனை, களமிறங்கியது அதிகார சபை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதனிடத்திலே மூடிய கிணற்றுக்குள் குடும்ப பெண் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் பார்த்த விடயம். இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை 25% குறைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே சிவனொளிபாத மலை பருவகாலம் ஆரம்பம் என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. பொது பணிக்காக என்னை தொந்தரவு செய்யுங்கள், மேஜர் ஜெனரல் HCL களபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது பொது பணிக்காக தன்னை தொந்தரவு செய்யுமாறு இலங்கை இராணுவத்தின் 24வது படைப்பிரிவின் 16வது கட்டளை தளபதியாக நியமனம் பெற்றிருக்கிற மேஜர் ஜெனரல் HCL களபதி பொதுமக்களை கேட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வன்முறைக்கு உள்ளாகும் பெண்கள் தொடர்பிலே கவனம் தேவை என பிரதமர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தின் நிர்ணய விலையிலே அரிசி விற்பனை செய்ய முடியாது, வியாபாரிகள் விசனம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது 260 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரிசிகளினுடைய விலை ஒவ்வொரு விதமான விலைக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. இதன்படி சந்தையிலே சம்பா மற்றும் சிவப்பு அரிசிகளுடைய அதிகபட்ச சில்லறை விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கீரி சம்பாவின் விலையிலே இந்த விதமான மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை. நாட்டு அரிசி 1 கிலோகிராமினுடைய மொத்த விலை 225 ரூபாவாகவும் சில்லறை விலை 230 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை அரிசி 1 கிலோகிராமுடைய மொத்த விலை 215 ரூபாவாகவும் சில்லறை விலை 220 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதுடன் இறக்குமதி செய்யப்படும் நாட்டு அரிசி 1 கிலோகிராம் 220 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சம்பா அரிசி மொத்த விலை 235 ரூபாவாகவும் சில்லறை விலை 240 ரூபாவாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கீரி சம்பா அரிசி 1 கிலோகிராமினுடைய மொத்த விலை 255 ரூபாவாகவும் சில்லறை விலையாக 260 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை சந்தையிலே இன்னமும் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் புதிய அதிகபட்ச சில்லறை விலையிலே அரிசியை விற்பனை செய்ய முடியாது எனவும் வியாபாரிகள் விசனம் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டை நாசமாக்குகின்ற முக்கிய பணிகளிலே வியாபாரிகளும் இருக்கிறார்கள். காரணம், விலை அதிகரிக்கின்ற போது அவர்கள் விலை அதிகரிப்பதும் அதன் பின்னர் விலை குறைக்கின்ற போது இது பழைய விலைக்கு பெற்றுக்கொள்ளப்பட்ட அரிசி, எனவே இதனை நாங்கள் இந்த விலைக்கு தான் தருவோம் என அவர்கள் சொல்வதும் ஒரு கட்டுப்பாடு இன்றி நிலவுகிறது. எனவே இதனையும் உரியவர்கள் அவதானத்தில் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விவசாய அமைச்சரின் கருத்து மிகவும் தவறான முன்னுதாரணம் வனவிலங்குகள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த அமைச்சர்களுக்குள்ளே இப்பொழுது குழப்பம் நிலவுகிறதா என்கின்ற விடயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அரிசி இறக்குமதி விவகாரத்தில் பாரிய மோசடிகளை செய்ய திட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, இலங்கை மனித உரிமை விவகாரத்திலே கரிசனையுடன் செயலாற்றி வருகிறோம், பிரிட்டன் அரசு அறிவித்திருக்கிறது. வெறும் கரிசனை செலுத்தப்படுவதாக இருக்கிறதே தவிர அதற்கான எந்த விதமான விளைவுகளையும் பார்க்க முடியாமலே இருக்கிறது. யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கிறது. இதே நேரத்திலே 16ஆம் தேதி அனுர டெல்லிக்கு பயணமாகிறார். அது குறித்த செய்திகள் பார்க்க முடிகிறது. அத்தியாவசிய பொருட்கள் 25% வரை விலை குறைப்பு செய்யப்படும் என்கின்ற விடயங்கள் பார்க்க முடிகிறது. தேசிய இன பிரச்சினை விடயத்தை மிக விரைவாக தீர்த்து வைக்குமாறு அனுரவிடம் கோரிக்கை வைத்த தமிழரசு என்கின்ற விடயம் பார்க்க முடிகிறது. ஆனால் எவ்வாறு அந்த தீர்வை தர வேண்டும் என்பதிலே யாருமே சரியான நிலைப்பாட்டில் இல்லை. எனவே தமக்கான ஒரு வரைவை தமிழர் தரப்பு உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதனை வைத்தே கேட்க முடியும். எனவே இனப்பிரச்சனையை இப்பொழுது தீர்க்குமாறு சொல்லப்படுகின்ற போது அவர்கள் தருவதை வாங்க வேண்டிய நிலைமையிலும் தமிழ் தரப்பு இருக்கிறது. கிழக்கு கடற்கரைக்கு சமாந்தரமாக நகரும் காற்றழுத்த தாழ்வு நிலை என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளைய தினத்திலிருந்து மழையை எதிர்பார்க்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆவா குழுவினுடைய தலைவர் என சொல்லப்படுகின்ற பிரசன்னாவை பிரான்ஸ் நாட்டுக்கு கடத்த கனடா முடிவு செய்திருப்பதாக செய்திகளில் தரப்பட்டிருக்கிறது. அரிசி ஆலையின் தகவல்கள் திரட்டுகிறது அனுர அரசு என்கின்ற விடயம். ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் பணிகளுக்காக இலங்கையினுடைய ஹெலி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்ச் மாத இறுதியிலே உள்ளூராட்சி தேர்தல் என்கின்ற விடயங்களும் ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்கத்திலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதிலே தேசிய மக்கள் சக்தி உறுதியாக இருப்பதாக
பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்திருக்கிறார். கட்கோவளம் இராணுவ முகாமிலிருந்து படையினருடன் வெளியேற வேண்டும் என்கின்ற தலைப்போடு செய்தி பார்க்கப்படுகிறது. 14 நாட்கள் 15 நாட்கள் தவணை கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் இதுவரை வெளியேறவில்லை என்கின்ற விடயங்கள் தொடர்ச்சியாக பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்த விடயங்கள். இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகள் உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.